ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக வந்த அனிமே அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான அனிமே அப்டேட்ஸ், அனிமே நியூஸ், அனிமே எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உடனுக்குடன் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிரன்ச்சி ரோலில் மேற்கொண்டு நிறைய அனிமேஸை வந்து தமிழ் டப்பில் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் ஆட் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்து இந்த கிரன்ச்சி ரோல் என்ன அனிமேஸ்லாம் தமிழ் டப்பில் ஆட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனப் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன அனிமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ கால் அனிமேஸை பார்த்துடலாம். இது எல்லாமே இப்போது நியூவாக சீசன் 1 புதுசாக வர அனிமே. ஃபஸ்ட்டு லயர் கேம், இது வந்து ஏப்ரல் 6 ஆட் ஆகுது. இது வந்து ஒரு ஆக்ஷன் அனிமே. அடுத்து டேமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரியலம், இது வந்து 4th ஏப்ரல் ஆட் ஆகுது. அடுத்த அனிமே த வாரியர் பிரின்சஸ் அண்ட் த பார்பேக் கிங், இது வந்து 9th ஏப்ரல் ஆட் ஆகுது. அடுத்த அனிமே மேரியேஜ் டாக்ஸின், இது வந்து 9th ஏப்ரல் ஆட் ஆகுது. அடுத்த அனிமே அண்ட் அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபேன்சி ஹூ கால்ஸ் ஹர் செல்ஃப் அ வில்லனஸ், இது வந்து 6th ஏப்ரல் ஆட் ஆகுது. அடுத்து ஏஜென்ட்ஸ் ஆஃப் த 4 சீசன் டான்ஸ் ஆஃப் ஃப்ரிங், இது வந்து 29th மார்ச் ஆட் ஆகுது, அதாவது இந்த மாதம் முடிவில். அடுத்த அனிமே இறந்த சவுத்து பாவ், இதுவுமே ஒரு நியூ அனிமே. இது வந்து ஏப்ரல் 7 ஆட் ஆகுது. அடுத்து நம்மளாம் தமிழ் டப்பில் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருப்போம் ஃபைனலாக. ஆனால் தமிழ் டப்பில் வந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு வருமா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதாவது ஒன் பீஸ் வந்து தமிழ் டப்பிலோட வருது, கிரன்ச்சி ரோல் அதுவும். ஆனால் பண்ணதே பண்ணால் ஃபஸ்ட்டுலேருந்து பண்ணாமல் இந்த கிரன்ச்சி ரோல் வந்து எல்லாமே என்ன பண்ணுவான், இப்போ வந்து ஒரு அனிமையை வந்து அப்படின்னா அந்த அனிமையை ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வராமல் நடுவுலேருந்து ஆட் பண்ணுவான், இல்லைனா அந்த அனிமையை ஆன்கோயிங்கில் போகும்போது ஆட் பண்ணுவான். அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணியிருக்கான். இந்த கிரன்ச்சி ரோலில் இப்போ எல்வா வருதில் ஒன் பீஸில் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி வருஷத்துக்கு எபிசோட்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சீசன் அனிமையாக மாற்றிருப்பாங்க. அதில் எல்பாவில் வந்து ஒரு 26 எபிசோடு இருக்கும், இல்லை 12 எபிசோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து இப்போ மறுபடியும் இந்த கிரன்ச்சி ரோல்லையே தமிழ் டப்பிலோட கொண்டு வரான். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு கொண்டு வரான். இதுவுமே ஒரு கன்ஃபார்ம்டான அப்டேட் தான். நீங்கள் ரொம்ப நாளாக அதுக்காக காத்திருக்க தேவையில்ல. ஏன்னா இன்னும் ஒரு 10 நாள் பொறுங்க, கண்டிப்பாக அதுக்குள்ளே எனக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்பாவை கூட இந்த இந்தியாவிலுமே ஏப்ரல் 5 தான் ஆட் ஆகுது. அப்படிங்கிறதுனால ஏப்ரல் 5ஓடவே ஆன்கோங்கில் இந்த அனிமே தமிழ் டப்பில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கொண்டு வருவான், ஏன்னா ரொம்பவுமே ஒரு பாப்புலரான அனிமேல. அதனால் இந்தியாவிலுமே அது கொடுக்கும்போது ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி தமிழ் டப்போட கொடுப்போம். ஆனால் நானுமே ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணுறேன் இந்த தமிழ் டப்புக்காக. ஏன்னா நானுமே ஒன் பீஸ் பார்த்துருக்கேன். இங்கேருந்து கண்டினியூ பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ட்டூன் இருக்கப்பட்ட டப்பிங்கிறது வேறு, அதில் வந்து வேறு ஆளை வச்சு வேறு கேரக்டர்ஸ்க்கு ஒரு ஆள் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் மாற்றி இப்போ லூஃபிக்கு வந்து இந்த கார்ட்டூன் இருக்கிற பார்த்த அந்த வாய்ஸ் இருக்காது, வேறு ஆக்டரை விட்டு கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஜோரோ, சாஞ்சி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்து எல்பாவில் ஆட் ஆகுங்க. அதனால் அந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் புது புது வாய்ஸ்லாம் ஆட் பண்ணணும்ல. அதனால் வாய்ஸுங்கிறத கிரன்ச்சி ரோல் கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவான். ஏன்னா ரொம்பவுமே ஒரு எஃபர்ட்டு போட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிரன்ச்சி ரோல் வீக்லி அனிமே லிஸ்ட்டில் 2 அனிமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் தட் விச், இந்த அனிமையோடைய ரிவ்யூ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சேனலே போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஈஸி கோயிங் டெரிட்டரி டிஃபென்ஸ் ஆப்டிமைஸ்டிக் லார்ட், இந்த அனிமேவுமே இப்போது தமிழ் டப்பில் 3 எபிசோட் போயிடுச்சு. அடுத்த அனிமே அட்டாக் ஆன் டைட்டன், டெய்லி ஒரு எபிசோட் அப்படின்னு மியூசியேஷியாவில், அதாவது யூடியூப் சேனல்லே ரிலீஸ் பண்ணுறான். நீங்கள் சர்ச்சில் போய் மியூசியேஷியான்னு போட்டிங்கன்னா அந்த சேனலில் டெய்லி ஒரு எபிசோட் 8:15 ரிலீஸ் ஆகுது தமிழ் டப்போட. அங்கேயுமே போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது பழைய டப்பிங் கிடையாது, இது ஒரு ரீடப்பிங்கு. அடுத்து பொசுக்குன்னு த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் இசேகாய் அனிமேல ஒன்று. இந்த அனிமே வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2 சீசனை மொத்தமாகவே. இதுலேருந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இருக்குது, அதுவுமே கூட சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். இதே போலவே நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் வந்தால் அங்கேயுமே ஜோஜோ பிசாரி அட்வென்ச்சருடைய 7th பார்ட்டு ஸ்டீல் பால் ரன் வந்து தமிழ் டப்பில் வீக்லி ஒரு எபிசோட் அப்படின்னு ஆட் ஆகிட்டு இருக்கு. அந்த டப்பிங்குமே உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு, அதுக்குமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மை ஹீரோ அகாடமியோட எபிசோடு 8 ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த அனிமே யாராவது பார்க்கலனா அங்கே இப்போ அவைலபிளாக இருக்குது எல்லா சீசனோட தமிழ் டப்பில். நெக்ஸ்ட்டு டாக்டர் ஸ்டோனுடைய ஃபைனல் சீசன் ஏப்ரல் 2 அப்போ ரிலீஸ் ஆகுது. அடுத்து விஸ்டோரியா வேண்டன்ஸ் வாட், இந்த அனிமையோடைய சீசன் 2 ஏப்ரல் 20 ரிலீஸ் ஆகுது. ஓகே, இதுக்கும் அடுத்ததாக இன்னும் த டைம் ஐ காட் ரீகனெக்டட் ஆஸ் எ ஸ்லைம் அனிமே கூட
வருது. அந்த அனிமேவுமே அவங்க இப்படி தமிழ் டப்பில் விடுவாங்க. ரீஜீரோ அனிமேவுடைய 4th சீசன் வேறு தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ்லாம் பரவுது. அதுவுமே எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இப்போ நான் சொன்ன இந்த அனிமேஸ் எல்லாம் தான் தமிழ் டப்பில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன வரையும் கிரன்ச்சி ரோலில் இந்த அனிமேஸ் எல்லாம் தான் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் லைனப்பில் வச்சுருந்துருக்காங்க. இதே மாதிரி வேறு அனிம் டைம்ஸ் அதெல்லாம் புதுசாக அனிமேஸை கொண்டு வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். கிரன்ச்சி ரோல்லேருந்துமே இன்னும் மென்ஷன் பண்ணாத புது அனிமேஸை வந்து ஆக்சுவலாக ஃபுல் சீசனாக கூட அவங்க ஆட் பண்ணுவாங்க. இப்போது யூரினோ ஐஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்கள்ல, அந்த மாதிரி அனிமேஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிம் டைம்ஸ்லேருந்து கூட அனிமேஸ் வரத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டுடைய ஹிந்தி டப் ஆட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவரோட ஹிந்திக்கும் ஒரு தமிழ் தெலுங்கு ஆட் பண்ணலாம். ஏன்னா அட்டாக் அண்ட் டைட்டனுக்குமே அப்படி தான் பண்ணாங்க. என்ன தான் கண்டிப்பாக ஸ்ப்ரிங் சீசனில் ஆட் பண்ணலாலும் அதுக்கும் ஒரு நம்ம எதிர்பார்க்கலாம். இதே போலவே ப்ளீச்சும் தமிழ் டப்பில் ஆட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாவமான நியூஸ் என்னென்னா அது தமிழ் டப்பில் வரப்போகிறது கிடையாது. அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோவில் தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் டப் அனிமேஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து வந்துருப்போம். இதே போல் மேற்கொண்ட அனிமே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆளில் போட்டுக்கோங்க.